இன்று இரு பெரு புனிதர்களை கொண்டாடுகிறோம். இவர்கள் தூண்கள் என்று சொல்வார்கள், திருச்சபைக்கு தூண்கள். இருவரும் வெவ்வேறு பண்புகள் கொண்டவர்கள், சிறப்பு அம்சங்கள் கொண்டவர்கள். ஒரு சில பண்புகள். பேதுரு ராயப்பர் இயேசுவால் அழைக்கப்பட்டவர், தேர்வு செய்யப்பட்டவர். என் பின்னே வா, உன்னை மனிதர்களை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று அழைப்பு பெற்றவர். மீன்பிடி தொழிலை செய்தவர், மீனவர், அதிகம் படிப்பறிவு இல்லாதவர். ஆனாலும் கூட இயேசு அழைத்தவுடனே தன்னுடைய பெற்றோர், உற்றார், உறவினர், படகு, தொழில் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின் செல்ல முன் வந்தவர். மேலும் மக்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று பல்வேறு பதில்கள் வந்தபோது இன்றைய நற்செய்தியிலே கேட்டோம். பேதுரு ராயப்பர், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று ஆணித்தரமாக சொல்கிறார். தூய ஆவியினுடைய ஏவுதல், அவருடைய பொழிதல் அவரிலே இருந்ததால் இப்படி மற்ற சீடர்களை விட இவர் அதிகம் அறிவும் ஆற்றலும் பெற்றவராக பதிலளிக்கிறார். எப்பொழுது இயேசு தன்னையே உணவாக கொடுப்பதாக வாக்களித்தாரோ அப்பொழுது பலர் அவரை விட்டு பிரிந்தார்கள். இந்த பேச்சு மிதமிஞ்சி போகிறது, இதை யார் கேட்பார்கள் என்று அவரை விட்டு அகன்று சென்றார்கள். அப்பொழுது இயேசு கேட்டார், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று தன்னுடைய 12 சீடர்களை பார்த்து கேட்டார். அப்பொழுது பேதுரு ராயப்பர் என்ன சொன்னார்? ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? உம்மிடம்தான் வாழ்வு தரும் வார்த்தைகள் உள்ளன என்று மிக அருமையாக அந்த இயேசுவோடு இருக்கும் நெருக்கத்தை, ஒன்றிப்பை, உறவை ஆணித்தரமாக அறிவித்தவர். இயேசுவுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்க முன் வந்தவர். அந்த அளவுக்கு மிக பற்றுள்ளவர். இயேசு கெத்செமனி தோட்டத்திலே சிறை பிடிக்கப்பட்ட போது ஆத்திரமும் ஆவேசமும் அவரை உந்தி தள்ளி தன்னுடைய வாளை உருவி ஒரு படைவீரனுடைய காதை துண்டிக்கிறார். அந்த அளவுக்கு பற்று. நமது தலைவருக்கு தீங்கு நேரக்கூடாது, அவர் சிறை பிடிக்கப்படக்கூடாது என்று மிக உச்ச நிலையிலே அன்பு கொண்டிருந்தவர், பற்று கொண்டிருந்தவர். ஆகவேதான் இயேசு உயிர்த்த பின் கேட்கின்றார் மும்முறை, பேதுரு ராயப்பா, நீ என்னை அன்பு செய்கிறாயா? எல்லாரையும் விட அதிகம் அன்பு செய்கிறாயா என்று மும்முறை கேட்டு, இவர் மாம் ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும் என்று. ஆகவே இயேசு கொடுத்த பணி பெரிய பொறுப்பு. திருச்சபையே வழி நடத்தக்கூடிய தலைவராக அவரை நியமிக்கிறார். ஆகவே அந்த உன்னத பணியை தன்மேல் ஏற்று மிக அருமையாக நற்செய்தி அறிவித்து திருச்சபையை கட்டி எழுப்பியவர். துவக்க காலத்திலே எத்தனையோ சவால்கள் இருந்தாலும் கூட அனைத்தையும் சமாளித்து நற்செய்தி அறிவித்தவர். பவுல் என்பவர் அதிகம் படித்தவர். கமாலியல் என்று கூறப்படும் அந்த பள்ளியிலே அவர் அந்த குருவிடமிருந்து யூத சட்டத்தை, யூத மதத்தை நன்கு கற்று அறிந்து தேர்ந்தவர். அவருக்கு நன்றாக எல்லாம் தெரியும். எந்த அளவுக்கு தெரியும் என்றால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களெல்லாம் யூத மதத்திற்கு எதிரிகள், யூத மதத்தை கடைப்பிடிக்காதவர்கள், யூத சட்டத்தை, பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்காதவர்கள் என்று அவர்களை ஒழிக்க முயற்சித்தவர். அப்படி ஒழிக்க வேண்டும் என்று தமாஸ்கு பட்டணத்தை நெருங்கி கொண்டிருந்த போதுதான் ஒரு ஒளி மின்னல் பாய்ச்சி அவரை பார்வை இழக்கச் செய்து கீழே விழ வைத்தது. குரல் கேட்கிறது, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? உடனே இவர் கேட்கிறார், ஆண்டவரே, நீர் யார்? நீ துன்புறுத்தும் கிறிஸ்து நான் தான் என்று பதில் வருகிறது. உடனே உள்ளத்திலே ஒரு மாற்றம், அவர் உள்ளத்திலே ஒரு புரட்டல். நான் கிறிஸ்துவ மக்களைத்தானே துன்புறுத்துகிறேன். இங்கே இவர் சொல்கிறார், நீ துன்புறுத்தும் கிறிஸ்து நான் தான்.
அந்த கிறிஸ்துவும் மக்களும் ஒன்றாக பின்னி பிணைந்திருப்பதை உணர்ந்தார். அவர் உள்ளத்திலே அந்த மாற்றம், திருப்பம் நிலையான விதத்திலே, உயர்ந்த விதத்திலே வந்தது. எந்த அளவுக்கு என்றால், அந்த இயேசுவை அறிவித்தவர், இனிமேல் வாழ்வது நான் அல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று அறிவிக்க முடிந்தது. அந்த அளவுக்கு நற்செய்தி. பவுல் என்பவர் நமக்கு இல்லாவிட்டால் ஒருவேளை கிறிஸ்தவ மதம் யூதர்கள் மத்தியில் மட்டும்தான் இருந்திருக்கும். ஆனால் பவுல் சின்னப்பர் அருமையான ஒரு புனிதர். யூதர் அல்லாத பிற இனத்தவருக்கு நற்செய்தி அறிவிக்கிறார். சவால்கள், எதிர்ப்புகள் மத்தியிலும் அவர் பல்வேறு துன்பங்கள் மேற்கொண்டு, பல்வேறு கசையடிகள், பல்வேறு சிறை தண்டனைகளை எல்லாம் அனுபவித்து கடந்து இறுதியிலே கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கும் மறைசாட்சியாக மரிக்கக்கூடிய அளவுக்கு நற்செய்தி அறிவித்தார். அந்த கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை எதுவும் பிரிக்க முடியாது என்று அளப்பரிய அந்த ஆண்டவர் மீது பற்று கொண்டவர். நேராக இயேசுவை சந்திக்காமல் இருந்தாலும் கூட அந்த இயேசு அனுபவம் இவர் உள்ளத்திலே ஆழமாக பதிந்து அருமையான மடல்கள் எழுதி தான் ஆரம்பித்த திருச்சபைகளுக்கெல்லாம் உந்து சக்தியாக, ஊக்க சக்தியாக அவர்களை வாழச் செய்தது. இன்றும் நம்மையெல்லாம் வாழச் செய்கிறது.